WOW வாவோட எக்ஸ்பான்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஹைவோட மெயினான அப்ஜெக்டிவ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மற்றதெல்லாமே நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே செகண்டரியாகவும், இது வந்து ப்ரைமரியாகவும் நம்ம வச்சா நல்லா இருக்கும், ப்ரோக்ரஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அதுதான் வந்து வாவ், WOW. எனி கெஸஸ் டைப் சம்திங் டபிள்யூக்கோ அல்லது ஓக்கோ அல்லது இன்னொரு டபிள்யூக்கோ ஏதாச்சும். இஃப் யூ ஃபீல் சம்திங் ப்ளீஸ் டைப் இன் த chat box. டபிள்யூக்கு என்னவா இருக்கும், ஓக்கு என்னவா இருக்கும், anything. ஓகே, ஸோ WOW is, let me explain, win of wonderful. Good try. Okay, so let me explain you what is the wow. WOW is, please note it down, weekly objective win. அடுத்த வாரம் நான் என்ன பண்ண போறேங்கிற அப்ஜெக்டிவ் இந்த வாரத்திலேயே நாம சொல்லிடணும். ஓகே, ஏன்னா அது யோசிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையா? அடுத்த வாரம் என்ன ரிசல்ட் நான் பண்ண போறேன், வாட் இஸ் த ஆக்ஷன் ஐ வில் டூ அப்படிங்கிறது கிடையாது. தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் வந்து பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் த ஆக்ஷன் ஓரியன்டட். ஸோ நம்ம வந்து வீக்லி அப்ஜெக்டிவ் வின் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்த வாரம் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ரிசல்ட், என்ன கிடைக்க போகுதுங்கிற ரிசல்ட் தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஒரு வாரத்திலோட அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால வீக்லி அப்ஜெக்டிவ் வின். அதோட வின் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அவுட் ஆஃப் 10 நான் என்னென்ன பண்ணேன், ஆக்ஷன் எடுத்தேன், அது எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்றது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தரும் போன வாரம் நான் இதெல்லாம் பண்ணினேன்னு சொல்லும்போது, அடடா நம்ம போன வாரம் சரியா இவங்க அளவுக்கு நம்ம பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன். இட் இஸ் நாட் கம்பேரிசன். ஓகே, இது வந்து கம்பேரிசன் கிடையாது, இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன், ரைட்? இவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அது வந்து ஏதாச்சும் ஒரு வாரத்துக்கு நம்ம வந்துச்சுனாவே அது பெரிய ரிசல்ட் நமக்கு கொண்டு வரும், ரைட்? ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டோட பவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வாவ் கான்செப்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இஃப் யூ வீக்லி தீம் நீங்கள் செட் பண்ணுறது ஓகே. வீக்லி தீம் வந்து நீங்கள் செட் பண்ணுறது பேஸ்ட் ஆன் த ரிசல்ட். நான் வீக்லி தீமை தான் வேறு மாதிரி சொல்லியிருக்கேன்னு கூட சொல்லலாம். தீம்னு செட் பண்ணிட்டு ஒரு அழகான பேர் வச்சுருக்கோம், அந்த பேர் வச்சதுனால சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதை விட ரிசல்ட்டு இந்த வாரத்தில் நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பெண்டிங் இருக்கிற ஒரு கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், என்னோட ஹேக்கத்தான் லெக்சர் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் தீமாக செட் பண்ணிக்கலாம், நமக்குள்ள நம்மளே தீமாக செட் பண்ணிக்கலாம். அதை வந்து அட் த எண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னோட தீம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, நான் இந்த மாதிரி பண்ணினேங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அவுட் ஆஃப் 10 நான் என்னோட தீமில் வந்து இவ்வளோ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது இவ்வளோ கம்ப்ளீஷன் பண்ணதுனால என்னோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருந்துச்சு, என்னோட ரிசல்ட் எந்த மாதிரி இருந்துச்சு, என்னோட இன்கம் எந்த மாதிரி இருந்துச்சு, என்னோட மகிழ்ச்சி எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா தட் வில் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் த எனர்ஜி ஃப்ளோ இல்லையா? ஒவ்வொருத்தரோட எனர்ஜி ஃப்ளோவை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹைவில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், வீக்லி உண்டான ஒரு குட்டி கல்ச்சர், ஒரு காமனான கல்ச்சர், ஒரு குட்டி கல்ச்சர். ஓகே, ஏதாச்சும் கல்ச்சர் செட் பண்ணி நாம அதை கொண்டு வரலாம். குட்டியாக ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். அதை வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்றோமே, ஆஃபீஸ்க்குள்ள போன உடனே ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் பார்த்து நான் விஷ் பண்றது இல்லை அப்படின்னா எல்லாருமே இனிமேல் விஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு குட்டி கல்ச்சரை நம்ம கொண்டு வரலாம். அல்லது இந்த வருஷம் நம்மளோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன மாதிரி வந்து நம்ம பிக்னிக்கோ அல்லது ஏதாச்சும் அவுட்டிங் நாம பிளான் பண்ணதில்லை இது வரைக்கும், நான் அல்லது எனக்கு கிளியரா இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம போயிட்டு வந்திருக்கோம்னு அவசியம் இல்லை. வி கேன் பிளான் இட். நம்ம வந்து எந்த மாதிரி போகலாம், எவ்வளோ பட்ஜெட்ஸ்லாம் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்கலாங்கிறது நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியான கல்ச்சர்
ஓகே, அந்த குட்டி கல்ச்சர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ணி அதை வந்து நம்மளோட குரூப்பில் டிஸ்கஷன் குரூப்பில் நம்ம போடும்போது ஸோ தட் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்குவோம். ஸோ தட் யாருக்கெல்லாம் என்னென்ன ஒரு தாட் ப்ராசஸ் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, லிஸ்ட்டாக செட் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வாரமும் நம்ம அது ஒரே ஒரு கல்ச்சரை நம்ம வாரம் ஃபுல்லாக அதை பற்றி கொஞ்சம் யோசித்து முடிஞ்சால் அதை பற்றின ஒரு நல்ல கோட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வி கேன் ஷேர் இட் இன் த குரூப். அந்த பர்டிகுலர் விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் விஷயங்கள், உதாரணத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், என்னோட பிஸ்னஸில் வந்து வீக்லி ப்ரேயர் பண்ணுறதில்ல, அல்லது வீக்லி மீட்டிங் அப்படிங்கிறதா தீம்னு வச்சுக்கோங்க. வீக்லி மீட்டிங் தான் தீம்னா ஒவ்வொரு வாரமும் என்னோட டீம் மெம்பர்ஸ் என்னோட ஸ்டாஃப் கிட்ட இருந்து மீட்டிங் நம்ம பண்ணணும், இதுதான் வந்து இந்த வாரத்தோட கல்ச்சர் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய அந்த மீட்டிங்கை பற்றியே நம்ம யோசினா அந்த கம்யூனிகேஷன், உங்களோட ஹைவில் கம்யூனிகேஷன் எல்லாமே மீட்டிங் ஓரியன்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது வரைக்கும் மீட்டிங் பண்ணல, நான் வந்து ஃப்ரைடே இந்த டைமில் நான் மீட்டிங் செட் பண்ணியிருக்கேன். அண்டு நான் வந்து இந்த ஹெச்ஆர் குரூப் ஆப்ரேஷன் கோர்ஸில் இருக்கிற மீட்டிங்க்கு உண்டான ஒரு பார்ட் வந்து நான் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு அந்த மீட்டிங் ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த நிறைய பேர்த்து அந்த டிஸ்கஷன் பண்ணிட்டே பண்ணிட்டு அதோட சீரியஸ்னஸும் அதோட முக்கியத்துவமும் நமக்கு புரியறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போது நம்மளும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணும். அந்த ஒரு கல்ச்சர் நம்ம பிஸ்னஸில் செட் பண்ணும்போது அதுக்கு நமக்கு காம்பவுண்டிங் க்ரோத் வந்து க்ரியேட் பண்ணும். ரைட், ஸோ தட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஃபார் தட். சின்ன சின்ன டைனி கல்ச்சர்ஸ் பெரிய ஒரு கல்ச்சராக நம்ம வச்சு அது வந்து கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் அதை சில கல்ச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகலாம். சிலதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் சின்னதாக நம்ம பண்ண முடியும். அந்த சின்னதாக ஒரு விஷயம் நம்ம ஜஸ்ட் இம்ப்ரூவ் பண்ண நம்மளோட க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிட்டே இருக்கும்.